நம்ம மாட்டை எல்லாம் எப்படி சேரா ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஆஃபின ஆடும் பாரு ரொம்ப சேரா ஆயிடுச்சு. அவங்க அம்மா ஆடை எடுத்துட்டு போன சமயத்துல மேய்ச்சிட்டு வர சமயத்துல வழியில ஒரே சேரா இருந்தனால மாட்டு மேல எல்லாம் சேராயிடுச்சு. ரொம்ப அசிங்கமா இருக்கு. நம்ம இந்த இடத்துல தண்ணி போகுது பாத்தியா? நம்ம இங்க எல்லாம் கழுவலாம் அன்பு. சரி, நம்ம இங்கே எல்லாத்தையும் குளிக்க வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு ஓட்டிட்டு போயிடலாம். அன்பு இரு, நான் ஃபர்ஸ்ட் தண்ணில இறங்கி போறேன். எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பாக்குறேன். தண்ணியில ஆழம் கம்மியா தான் இருக்கு. மாட்டை ஓட்டிட்டு வந்து குடு கிட்ட. மாடு தண்ணில இறங்கவே பயப்படுது. எவ்வளவு சேரு தேக்க தேக்க அழுக்கு எப்படி வந்துகிட்டே இருக்கு ஆட்ல. ரொம்ப சேரா இருக்கே. ஹனி, நானும் வந்து ஹெல்ப் பண்றேன். என்னையும் விடு, நானும் வரேன். நீ மட்டுமே குளிக்க வச்சிட்டு இருக்கிற. இது ஏன் செல்லம்? இது நான் வளர்க்குற ஆடு, நான் தான் கழுவுவேன். நான் கழுவுனாதான் அது அழுவாம காட்டும், ஆடாம காட்டும். அதனால வந்து நானே கழுவுறேன். நீ கிட்ட வராத, சொல்றதை கேளு, நானே கழுவிக்கிறேன். ஹனி, என் கோடாவை நான் தான் குளிக்க வைப்பேன். நீ எல்லாம் கிட்ட வந்தீன்னா பாரு, நான் என் கோடாட்டே சொல்லி உன்னை உதைக்க சொல்லி சொல்லிடுவேன். கம்முன்னு என்னை டென்ஷன் படுத்தக்கூடாது. பாத்தியா, என் கோடா என்கிட்ட நல்லா காட்டுது. எவ்வளோ அழுக்கு மேலே பாத்தியா? இப்போ தேய்ச்சி நல்லா பளிச்சுன்னு குளிக்க வச்சிட்டேன். இப்போ எவ்வளோ பல பலன்னு இருக்கு பாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ தண்ணி மட்டும் அள்ளி ஊத்து ஹனி. என்ன டென்ஷன் படுத்தாத. நீ நல்லாவே தண்ணி ஊத்த மாட்டேங்கிற. உன் ஆட்டுக்கு நான் நல்லா தண்ணி அள்ளி ஊத்துனல்ல. இப்போ நீ எனக்கு மட்டும் நல்லாவே ஊத்த மாட்டேங்கிற. நான் தேய்ப்பேனா ஊத்துவேனா? இப்போ பாரு எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. ஹனி, நான் என் ஆட்டை இப்போ நான் குளிக்க வைக்க போறேன். எப்படி நல்லா காட்டுது பாரு. ஏன் செல்லம் ஆடு இது நல்லா காட்டுது பாரு. இன்னும் குளிக்க வச்சதுக்கு அப்புறம் நல்லா ஒயிட்டா ஆயிடுச்சுல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. என் ஆடு எப்பயுமே குளிக்க வைக்கும்போது ஆட்டவே ஆட்டாது. நீ நல்லா தண்ணி மட்டும் அள்ளி ஊத்து ஹனி. நான் நல்லா குளிக்க வச்சிடுறேன். பாத்தியா, சூப்பரா குளிச்சிருச்சு. அதுவே தானா மேடேறி போகுது பாரு குளிச்சிட்டு. என் சமத்து ஆடு தெரியுமா இது? சாரு வீட்டு மாடு வருதா? அது கொஞ்சம் தண்ணினாலே அலறுமே, தண்ணிக்கே வராதே. 2 பேர் ஹெல்ப் பண்ணாதான் அவளால் குளிக்க வைக்கவே முடியும். அன்பு, நீ ஹெல்ப் பண்ணு சாருக்கு. அவ கொஞ்சம் மாட்டை குளிக்க வச்சிட்டும். அப்புறம் அவங்க மாடு மட்டும் சேரா அழுக்கா இருக்கும், அசிங்கமா இருக்கும். வீட்டில் கூட்டு போய் கட்டினோம்னா நல்லாவே இருக்காது. அதனால அதையும் குளிக்க வச்சிடலாம். அது கொஞ்சம் மூஞ்ச மட்டும் பிடிச்சிக்கு அன்பே. சாரு குளிக்க வச்சிடுவா. அந்த மாடு நல்லா ஆயிடுச்சு, நல்லா குளிச்சிடுச்சே. வாங்க, நம்ம எல்லாத்தையும் தண்ணியில லைனா நிக்க வச்சு இன்னொரு டைம் நல்லா ஃப்ரெஷ்ஷா தேய்ச்சி விட்டு குளிக்க வச்சிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு பாரு. நல்ல தண்ணி அருவி மாதிரி ஊத்துது. அதுல நம்ம மாடுங்களாம் குளிக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கு ஹனி. அங்க பாருங்க, ஆஃபின ஆடு தண்ணியில அடிச்சுட்டு போகுது. வாங்க காப்பாத்துங்க. எப்படியாவது போய் அதை தடுக்கணும், எப்படியாவது அதை பிடிக்கணும். அப்படியே பள்ளத்துல ஓடி போயிடும். வா சீக்கிரம் வாங்க, அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. வாங்க, நம்ம காப்பாத்தலாம்.